முத்து கடல்ல சிப்பிக்குள்ள தேடி கண்டுபிடிச்சு எழுத ரொம்ப விலையேற பெற்ற முத்துலாம் இருக்குது. ஒரு குணசாலியான பெண் அதை விட விலையேற பெற்றவள். அவங்க அவ்வளோ முக்கியமாக வேத வசனம் அவளை சொல்லுகிறது. அப்ப நீங்க குணசாலியான பெண்ணா இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். குணம்தான் ரொம்ப முக்கியம். உலகத்துல மனிதர் பல படிப்பு தான் முக்கியம், அழகுதான் முக்கியம், அதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம், அப்படி இல்லாட்டா அவ்வளவுதான் அப்படின்லாம் பேசுவாங்க. ஆண்டவர் சொல்றார், என் மகளே, குணம், உனக்குள்ள இருக்கிற நல்ல குணம், நல்ல சுபாவம், அதுதான் முக்கியம். அதை வைத்துதான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ நீங்க பாருங்களேன், இயேசுடைய பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டதே, ஒரு கன்னியின் வயிற்றில் இயேசு பிறப்பார் என்பதாக முன்னக்கூட்டியே சொல்லப்பட்டாரு. அதனால இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற இந்த பெண் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள்லாம் கடவுள் நம்ம மூலமா பிறப்பார் என்று சொல்லி காத்திருப்பாங்களாம். ஆனா இயேசுடைய தாயாகிய மரியாள், கன்னி மரியாள், அவங்கள கத்து தெரிந்து கொண்டு அவங்க மூலமாக இந்த உலகத்திற்கு குழந்தையாய் அவதரித்தார். நீ யோசித்து பாருங்களேன், மரியாள் அந்த காலத்துல ஒரு வாயாடியா இருந்திருந்தா ஆண்டவர் அவங்களை தெரிந்தெடுத்திருப்பாரா? அவங்க எப்பவுமே சிடுமுஞ்சா இருந்து கோவப்படுறவங்களா இருந்தா தெரிந்தெடுத்திருப்பாரா? அவங்க எப்பவும் அடுத்த ஆளை பற்றி புறங்கூறிக்கிட்டே இருக்கிற ஆளா இருந்தா தெரிந்தெடுத்திருப்பாரா? போகிற இடம்லாம் சண்டை, தண்ணி எடுக்க போனா சண்டை, வெளியில போனா சண்டை, இது மாதிரி இருக்க அப்படிப்பட்ட பெண்ணை தெரிந்தெடுத்திருப்பாரா? யோசித்து பாருங்க. அப்போ இந்த மாதிரி சண்டை போடுற, முறுமுறுக்கிற, அடுத்த ஆளை காயப்படுத்துற பெண்ணா இருந்தா தெரிந்தெடுத்திருப்பாரா? இல்லைல்ல. அப்போ அமைதியான ஒரு பெண். அந்த ஊர்ல போய் கேட்டா, இந்த ஊர்ல யாருங்க நல்ல குணமுள்ள பிள்ளைன்னா மரியாள் தாங்க. ரொம்ப அமைதியான பெண், சாந்தமா பேசுவா, எப்பவுமே சிரித்த முகத்தோடு இருப்பான், யாரையும் காயப்படுத்த மாட்டாள், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த நடக்கிற ஒரு நல்ல பிள்ளை, எல்லாருக்கும் உதவி செய்கிற குணமுள்ள பிள்ளை அப்படின்னு அவருடைய நல் குணத்தை சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் ஆண்டு தெரிந்தெடுத்திருப்பார். அப்போ உங்களை குறித்து ஆண்டு சாட்சி சொல்லணும்ல, என்னுடைய மகள் நல் குணசாலி, நல்ல குணங்கள் என் மகளுக்குள்ள இருக்குது, அதனால இந்த மகளோட நான் இருக்கிறேன்னு சொல்லணும்ல. சண்டை போடுறது, முறுமுறுக்கிறது, எப்பவும் அடுத்த ஆளை பற்றி பேசுறது, சுயநலமாகவே இருப்பது, இந்த மாதிரிலாம் இருந்த ஆண்டவர் எப்படிங்க உங்கள்கிட்ட சந்தோஷமா இருக்க முடியும்? அப்போ நற்குணசாலியா இருக்கணும். ஆண்டவர் குணசாலியான ஒரு பெண்ணா இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நீங்க ஆசீர்வதிங்க, நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், அதுக்கு தான் என்னை உண்டாக்கிறீங்க, ஸ்பெஷலா என்னை சிருஷ்டித்திருக்கிறீங்க, நான் அப்படி இருக்கிறதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் குடும்பத்தில், என் பெற்றோருக்கு, என் கணவருக்கு அல்லது என்னுடைய பிள்ளைகளுக்கு, நான் சமுதாயத்திற்கு நல்ல ஒரு சாட்சியா இருந்து மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும், அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் என்று சொல்றீங்களா?